இங்க ஒரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்திருந்தேன். அந்த டைம்ல தான் பசங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க, மச்சான் ஸ்கூல் காலேஜ்ல தியேட்டர் பண்ணி சும்மா ட்ரை பண்ணி பாருடான்னு. This was after you become fit. After I lost weight. weight loss ஆனதுக்கு அப்புறம் பசங்க சொன்னாங்க, மச்சான் ட்ரை பண்ணி பாரு. ஸோ குவிக்கா ஒரு போட்டோ ஷூட் எடுத்து சும்மா சர்க்குலேட் பண்ணி பார்த்தேன். அவன் லோகேஷ் சார்கிட்ட சொல்லி லோகேஷ் சார் ஃபைனலி கூப்பிட்டு அவங்க ஆஃபீஸ் போயிருந்தேன். அந்த டைம்ல கைதியோட ஆஃபீஸ் வல்சர்வாகர்ல இருந்து. சரி ஓகே போய் மீட் பண்றேன். பட் அப்பவே ராஜா சொன்னான், நெகட்டிவ் ரோல் தான், போய் கதையை கேளு. சரி ஓகே போய் கேட்கறேன். ஏன்னா ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் கார்த்தி சாரோட படம். ஃபைனலி ஐ செட் திஸ் பிஃபோர், பட் ஆனாலும் சொல்லிட்டேன். ஐ வெண்ட் இந்த மாதிரி ஆஃபீஸ்ல உட்காந்துருந்தேன். அண்ட் லோகின்னு சொல்லி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காரு. இன்ஃபேக்ட் லோகியோட ஒரு மியூசிக் வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ லோகி வந்து அண்ணாவை பார்த்துடலாம். ஸோ ஐ டென்ட் நோ லோகேஷர் உள்ளே உட்காந்துருக்காரு, கண்ணாடி போட்டு ஏவியேட்டர்ஸ் போட்டு உள்ளே உட்காந்துருந்தாரு. ரொம்ப சின்ன பையன், பிகாஸ் மாநகரம் டைம்ல அவரோட லுக் வேற. ஆமா, இது கிளீன் ஷேவ்ல இவர் சிட்டிங் வித் லாங் ஹேர். ஸோ சரி உள்ள போய் பார்த்தேன். ஹாய் ஹாய் மச்சி உட்காருன்னு சொல்லி ஒரு பேப்பர் எடுத்து தில்லி, கார்த்தி, பிஜோய், நரேன், அன்பு, ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ்ல இதுதான் கேரக்டர்ஸ். சோ அங்கேயே நான் கொஞ்சம் லைட்டா, அண்ட் தென் ஹி நரேட்டட் தி ஃபுல் ஸ்டோரி. அவர் ஃபுல் கதை நரேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவரு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ், கார்த்தி சாரோட படம், வில்லன் கேரக்டர் பண்றே இல்லைன்னு கேட்டிருக்கலாம். பட் ஆனாலும் அவர் டைம் எடுத்து ஃபுல் கதை நரேட் பண்ணி இதுதான் மச்சி கதை பண்றியா. அண்ட் அந்த டைம்ல ஒரு இன்னும் நிறைய இருந்தது அந்த கேரக்டருக்கு. லைக் ஒரு ஹம்மர், ஒரு ராட்வைலர் நாய். இட் வாஸ் வெரி பிக். அண்ட் தென் ஃபைனலி he said 100 பேரை ஹேண்டில் பண்ற நீ. ஸோ அப்பவே எனக்கு கொஞ்சம் ஐ வாஸ் லைக், இது பண்ண முடியுமா இல்லையா. he said anyways நீ ஒன்னு பண்ணு, இந்த சீன் மட்டும் பாரு, ஒரு 5 minutes எடுத்துக்கோ, ஆடிஷன் மட்டும் எடுத்துடுறேன். அண்ட் அவரே அவர் போன்ல ஷூட் பண்ணாரு. 5 minutes எல்லாம் முடிச்சுட்டு அண்ட் தென் ஆடிஷன் எல்லாம் முடிச்சிட்டேன். ஐ said சார் எனக்கு ஒரு 5 minutes டைம் கொடுங்கன்னு சொல்லி கீழே போனேன். ஆஃபீஸ் கீழே போய் விக்னா சார் கூப்பிட்டேன். ஐ said சார் எனக்கு என்ன பண்ணணும் தெரியல, இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்னு சொல்றாங்க, லோகேஷோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை, ஆனா என்னால இந்த ரோல் புல் ஆஃப் பண்ண முடியுமா இல்லைன்னு தெரியல. இஸ் லைக் டோன்ட் மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் லோகேஷ், கண்டிப்பா நீ பண்ணு. ஆக்சுவலி இல்ல சார், பட் 100 பேரை ஹெட் பண்ணணும்னு சொல்றாரு, அது எனக்கு அது செட் ஆகுமா இல்லையான்னு தெரியல. அவரு கான்ஃபிடண்டா இருக்காரு. ஐ செட் அவரு சூப்பர் கான்ஃபிடண்டா இருக்கு. சரி சார் நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஐ வென்ட் டு லோகேஷ் சார். ஐ செட் சார் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். சார் நானும் ஆடிஷன் பார்த்து நான் உன்னை கூப்பிடுறேன். ஒன் டைம் வீட்டுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. லோகி மறுபடியும் கூப்பிட்டு அண்ணா என்னென்ன யோசிச்சீங்கன்னு கேட்டார். சார் லோகி நான் நேர்ல வந்து லோகேஷ் சார்கிட்ட சொல்லிடுறேன், பட் உன்கிட்ட சொல்றேன், எனக்கு இது வேண்டாம், என்னால இது புல் ஆஃப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். சோ வேண்டாம் லோகி. சரி நான் அண்ணன்ட்ட சொல்லிடுறேன். சரி இல்ல நீ எதுவும் சொல்லாத, நான் வந்து லோகேஷ் சார்கிட்ட பர்சனலா சொல்லிக்கிறேன்.